ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜான் கிம்பியல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் இரிட்டேட்டிங் ஹஸ்பண்ட். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. கிம் தயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் தான். ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஏய் ஜங்குக், சம்மதம் சொல்லுடா. சம்மதம் சம்மதம் ஃபாதர். இப்போ ரிங்க மாற்றிக்கோங்க. இப்போது ஜங்குக் தான் தயாங்கோட கையில் ரிங் போட போகிறான். டேய் தயாங், கையை கூட்டுறான், கையை காட்டு. இப்போது ஜங்குக் ரிங் போட்டுட்டு ஜங்குக்கோட கையை தான் காட்டுறான். இப்போ தயாங் தான் ஜங்குக்கோட கையில் ரிங் போடுறான். போட்ட உடனே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போகிறான். இப்போது அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் உடனே கீழே இறங்கி போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. இப்போது தயாங்கோட அம்மா தான் அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அவன் நைட்டு தான் வந்தான், ஒர்க் முடிச்சுட்டு டயர்டாக இருப்பான், அதனால தான் போயிட்டான், வேறு எதுவும் இல்லை, நீங்களாம் போங்க, நீங்கள் போய் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே நல்லபடியாக கல்யாணமும் முடியுது. இப்போது ஜங்குக் வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போது வீட்டில் தான் எல்லா பெரியவங்களும் உட்காந்து சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டேங்கோட அம்மா அப்பா தான் அங்கேருந்து கிளம்புறாங்க சியோலுக்கு. இப்போ அப்படியே நைட் காட்டினோன்னா ஜங்குக்கோடைய அம்மா தான் ஜங்குக்கோட கையில் பால் சொம்பு கொடுத்துட்டு, ஜங்கு என் தங்கம் இல்லை, என் செல்லம் இல்லை, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, சொன்ன மாதிரி நடக்கும் சரியா? சரிம்மா சரி, இதோ அங்கே இருக்குல்ல அந்த ரூம்குள்ளே போவோம். இல்லைம்மா, இல்லை நான் போக மாட்டேன். ஏன்டா ஏன் போக மாட்டேன்? நான் தான் சொன்னேன்ல. இல்லைம்மா, நீ தானே சொன்ன அந்த ரூம்குள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு. ஆமாம் நான் தான் சொன்னேன். அப்போது திங்ஸ் வச்சுருந்தோம்மா ஸ்டோர் ரூமில், நீ உள்ளே போனேன்னா ஏதாவது திங்ஸ் மேலே விழுந்துருன்ட்டு அம்மா சொன்னேன். இப்போ அந்த ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், உள்ள டயாங் இருக்கான் சரியா? ஸோ அதனால் அவன் பார்த்துப்பான் சரியா? சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் மேலே ஏறி அந்த ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு கதவு தான் ஓப்பன் பண்ணுறான். பட் கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போது வெளியே நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். இங்கே ஜங்குக் அம்மா தான், கதவை தட்டுடா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதவை தான் தட்டுறான். இப்போது கதவு தான் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. தேங் தான் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு போய் பெட்டில் உட்காடுறான். இப்போது ஜங்குக் தான் பார்த்துட்டு நிற்கிறான். இப்போது உள்ளே தான் போகிறான். உள்ளே போயிட்டு கதவு தான் சாத்திட்டு அந்த பால் சொம்பு எடுத்துகிட்டு தான் டேங் பக்கத்தில் போகிறான். இப்போ டேங் அவன் கையை வச்சு ஸ்டாப் பண்ணுற மாதிரி காட்டுறான். அவன் காட்டினவுடனே ஜங்குக் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அங்கேயே நிற்கிறான். இப்போது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இப்போது டேங் தான் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஆக்சுவலி டேங் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான், அதனால தான் டோரையும் லாக் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஸோ இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு என்னன்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறான். ஜங்குக்கு பார்த்துட்டு பால் சொம்பை அவன் கையில் கொடுக்குறான். டேயாங் அங்கே இருக்க டேபிளை தான் சைடாக பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும் அந்த பால் எடுத்துகிட்டு போய் அந்த டேபிளில் தான் வைக்கிறான். வச்சுட்டு இப்போ டேயாங்க தான் பார்க்குறான். பார்த்துட்டு எழுந்துருங்க, கொஞ்சம் எழுந்துருங்க. ஏன் எதுக்கு? இல்லை அம்மா உங்கள் காலில் விழுந்து கும்பிட சொன்னாங்க, எழுந்துருங்க. இல்லை அதெல்லாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங் தான் பெட்ஷீட்டையும் ஒரு பில்லோவும் எடுத்து கீழே தூக்கி போடுறான். ஜங்குக்கு இது ஒரு மாதிரி பார்த்துட்டு முடிச்சிட்ருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டயாங் தான் போ படுத்துக்கோ. என்னங்க? நீ கீழே படுத்துக்கோ, நான் மேலே படுத்துக்கிறேன். என்ன? ஒன்றும் இல்லைங்க, சரி நான் கீழே படுத்துக்கிறேன். பெட்டில் படுத்துக்கிறான். இப்போ அப்படியே மார்னிங் தான் காட்டுறாங்க. டேங் தான் மேக்கப் ஆகுறான். கழுத்தெல்லாம் வலிக்குது. விழுந்துருச்சா? எங்கே போனாங்க ஆளுக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் போகிறான். போனால் இப்போது ஜங்குக்கோடைய அம்மா தான் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்காங்க. நல்லா சிரித்து பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே ஜங்குக்
சமைச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ அப்படியே இந்த சைடில் பார்த்தா ஜங்குக்குடைய அப்பா தான் சோஃபாவில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. இப்போது டேங்கை பார்த்த உடனே, மாப்பிள்ளை வாங்க வந்து காஃபி குடிங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வரமாம்மா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க கீழே போகிறான். இப்போது ஜங்குக்குடைய அம்மா டேங்கை பார்த்துட்டு, வாங்க மாப்பிள்ளை போய் உட்காருங்க, நான் டீ கொடுத்து அனுப்புகிறேன். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஃபாவில் தான் போய் உட்காரான். இப்போது ஜங்குக்கு தான் டீ எடுத்துகிட்டு வந்து டேங்கிட்ட தான் நீட்டுறான். டேங் தான் இப்போது ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பான். டேபிளை பார்க்குறான். அவன் டேபிள் பார்த்த உடனே ஜங்குக்கு நேற்று நடந்த ஞாபகம் வருது. இப்போது டீயை தான் டேபிள் மேலே வச்சுட்டு உள்ளே போகிறான். இப்போ எல்லோரும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன மாப்பிள்ளை டயம் எப்போ கிளம்புறீங்க? மதியமாகவே கிளம்புறீங்களா என்ன? ஆமாம்மாம்மா மதியமாக கிளம்புறோம். ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஒர்க்குக்கு போனால் தான். சரிங்க சரிங்க மாப்பிள்ளை. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா? ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இல்லை மாமா எதுவும் இல்லை, நான் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சரிங்க மாப்பிள்ளை சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போல்லாம் சாப்பிட்டு தான் முடிச்சுட்டு இப்போது ஜங்குக்கும் டேங் தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக டியரி ஐஸோட அழுதுகிட்டே ஒரு மாதிரியாக எல்லோரையும் பார்த்துட்டு ஹக் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே டேங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. டேங்கோட அம்மா தான் ஜங்குக்கு டேங்கையும் உள்ளே கூப்பிட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. டேங்கும் இப்போ மேலே ஏறி ரூமுக்கு போயிடுறாங்க. டேங்கோட அப்பா ஆஃபீஸ் போயிருப்பார். இப்போது ஜங்குக்கு நான் உள்ளே வந்து பார்த்துட்டு, ஐயோ எவ்வளோ பெரிய வீடு, ரொம்ப அழகாக இருக்குது. இது என்னது, கண்ணாடிக்குள்ளே மீன் இருக்குது, அழகாக இருக்கே, இங்கே வா இங்கே வா. இது என்ன இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது, எப்படி எப்போ வளரும், எப்போ சாப்பிடுவாங்க? ஜங்கு சொல்லுங்க அத்தை. என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை அத்தை, இது மீன் பார்த்துட்ருக்க அத்தை, அழகாக இருக்குது. எப்போ சமைப்பீங்க, எப்போ வளரும்? எப்போ சமைப்போமா? ஆமாம் அத்தை, எங்கள் ஊர்லலாம் ஆற்றுல ஏரியிலலாம் மீன் இருக்கும், நாங்கள் அப்பப்போ பிடிச்சி சமைச்சி சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். அதான் அத்தை, இது எப்போ பிடிப்பீங்க? நீங்கள் இதை கண்ணாடிக்குள்ளே போட்டு வளர்க்குறீங்க? இது சாப்பிட்ற மீன் இல்லை, அழகுக்கு வளர்க்குற மீன், அதனால தான் கண்ணாடிக்குள்ளே இருக்குது. பாரு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம் அத்தை, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்களேன், இது அழகாக இருக்குல்ல, வால் கூட பாருங்களேன் ரொம்ப பெருசாக இருக்குது, குட்டி குட்டியாக. இது பாருங்கள், இது வேறு கலர், மஞ்சள் கலரில், இது ஆரஞ்சு கலர். அத்தை இங்கே பாருங்களேன். சரி சரி போதும் போதும், ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சரியா? என்னத்தை? மேலே போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு, டின்னருக்கு கீழே வாங்க, சரியா? சரிங்க அத்தை, சரி நான் மேலே போகிறேன். சரி இப்போ காஃபி டீ ஏதாவது வேணும்னா சொல்ல, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை அத்தை, இல்லை வேண்டாம், வரும்போது தான் குடித்தோம். சரி சரி மேலே போ. அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு டோர் தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா டோர் ஓப்பன் ஆகலை, லாக் ஆகிருக்கு. இப்போது டோரை தான் நாக் பண்ணுறான். இவன் நாக் பண்ணுறான், பட் ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணல, யாருமே எந்த சத்தமும் கேட்கல. இப்போது ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சோஃபாவில் தான் போய் உட்காடுறான். இப்போது அப்படியே ரொம்ப நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டைம் தான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏன்னா யாரும் டோர் நாக் பண்ண மாதிரி சத்தம் கேட்டிருக்கோம். இப்போது பார்த்தா ஆப்போசிட்டில் தான் ஜங்குக்கு தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ டைம் தான் என்ன இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான், இவன் தான் டோரை நாக் பண்ணதா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கிட்ட தான் போயிட்டு அப்படின்னு சவுண்டு கொடுக்குறான். இப்போது ஜங்குக்கு தான் என்னாச்சுங்க, என்னாச்சு, ஏன் எங்கே படுத்துருக்க? இல்லைங்க, நான் கதவை தட்டினேன், ஆனால் கதவு திறக்கலை, அதான் உட்காந்தேன், அப்படியே தூங்கிட்டேங்க, சாரி. உள்ளே போ உள்ளே போ. சரிங்க, இதை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு மறுபடியும் பெட்டில் படுக்க போகிறான். ஜங்கு சொல்லுங்கள். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தூங்கு. இல்லைங்க, நான் அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தூங்க.
சரி சரி படுத்து தூங்க, அப்புறமா நைட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் படுத்து தூங்குறான். இப்போ டயம் தான் அங்கேருந்து போயிட்டான். இப்போ ஸ்டடி ரூமில் தான் உட்காந்து அவன் புக் படிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே டைம் தான் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. ஒரு 8 o'clock கிட்ட காட்டுறாங்க. டேங்கோட அம்மா தான் கீழே நின்று கூப்பிட்டுட்ருக்காங்க டின்னருக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு 2-3 டைம் கூப்பிட்ருப்பாங்க, பட் யாரும் வந்திருக்க மாட்டாங்க, எந்த சவுண்டும் கேட்டிருக்காது. இப்போ டேங் தான் ஸ்டடி ரூமில் வெளியே வந்துட்டு, வரமா, ஜங்குக்கும் கூட்டிகிட்டு வாடா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஜங்குக்கிட்ட போகிறான். என்ன இவ்வளோ நேரம் சத்தம் போட்டுட்ருக்காங்க, இன்னுமா எழுந்திருக்கலாமா? ஐயோ இன்னும் தூங்கிட்டுருக்கானே, கடவுளை எழுந்திருக்க மாட்டானே. ஏய் உனதான் ஏய் ஜங்கு, என்னாச்சுங்க, என்னாச்சு, ஏதாவது வேணுமா, எதாவது எடுத்துகிட்டு வரணுமா? இல்லை, அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க, வாப்பலாம். சரிங்க சரி. என்ன இப்படியே வர போறியா என்ன? ஏங்க போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போது டேங்கும் ஜங்குக்கும் 2 பேரும் தான் கீழே சாப்பிட போகிறாங்க. இப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கு தான் அங்கே இருக்க சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறான். இப்போது டேங் அம்மா வந்துட்டு, ஜங்கு பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன், நான் கழுவிக்கிறேன், நீ போ. இல்லை அத்தை, இல்லை நான் கழுவுறேன். இல்லை ஜங்கு பரவாயில்ல, நான் கழுவிக்கிறேன். இல்லை அத்தை, நான் கழுவுறேனே. சரி சரி கழுவு, பார்த்து கழுவேன். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் அவ்வளோ கழுவிட்டுருக்கான். இங்கே டேங்கோட அம்மா நான் சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. டேங்கோட அப்பா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது உள்ள ஒரு சவுண்ட் தான் கேட்குது, ஏதோ பிளேட் உடையிற மாதிரி. இப்போது டேங்கோட அம்மா தான் வேகம் உள்ளே போயிடுவேன். என்னாச்சே ஜங்குக்கு, என்னாச்சே? இல்லை தெரியாமல் கை தவறி பிளேட்டு. ஐயோ உனக்கு இதுக்கு தான் சொன்னேன், நான் கழுவிக்கிறேன்ட்டு, வா இந்த பக்கம். இல்லை அது வந்து தெரியாமல் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி க்ரை பண்ணுற மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு ஒரு மாதிரியாக ஆகிடுச்சு. அவனுக்கு சடனாக இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். இப்போது டேங்கோட அப்பா தான் டக்குன்னு உள்ளே வந்துட்டு, ஜங்குக் என்னாச்சு? இல்லை மாமா, தெரியாமல் கை தவறு கீழே பிளேட்டு. ஐயோ சரி ஒன்றும் இல்லை, வா நீ இந்த பக்கம் வா. இல்லை மாமா நான் இல்லை அத்தை அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங்கோட அப்பாவும் ஜங்குக்கை கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் தான் உட்கார வச்சு அங்கே இருக்க டிஷ்யூ தான் எடுத்து கொடுக்குறாரு. இந்தா கணத்தோட, என்னாச்சு, எதுக்கு பழுவுற? எதுவும் ஆகலை, பிளேட் தானே உடஞ்சிச்சு, ஒன்றும் இல்லை இந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ தான் கொடுத்துட்ருக்காரு. இப்போ டேங்கோட அப்பா தான் டேங்கை பார்த்துட்டு, டயம் என்ன பண்ணிகிட்ருக்க? என்னாச்சுப்பா? ஜங்குக்கு அழுதுட்ருக்கான், நீ என்னடா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்க? அப்பா அது வந்து என்னடா? ஜங்கு ஒன்றும் இல்லை வா நம்ம ரூம் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்கும் ஜங்குக்கு கூப்பிட்டுட்டு மேலே போகிறான். மேலே போயிட்டு இப்போது டேங் தான் ரூமை லாக் பண்ணிவிட்டு அவனோட லேப்பை தான் எடுத்துகிட்டு போய் சோஃபா மேலே தான் உட்காந்துட்டு லேப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் நார்மலாக ஜங்குக்கு ஏதாவது ஒரு அடிப்பட்டாலும் என்னன்னாலும் ஒரு மாதிரி பேம்பர் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க. பட் இங்கே டேங் எதுவுமே பண்ணாமல் ரியாக்டே பண்ணாமல் இருக்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது டேங் தான் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்டே யோசிச்சுட்டே இருக்கான். என்னென்னா டேங்கோட அப்பா இப்போ வரைக்கும் டேங்கிட்ட நார்மலாக மட்டும் தான் பேசியிருக்காரு. ஒரு மாதிரி பேம்பர் பண்ணியோ இல்லை அன்பா அந்த மாதிரிலாம் பேசினதில்லை. இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் பேசியிருப்பார், கொஞ்சம் அன்பாகவும் பேசியிருப்பார். பட் ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி டேங்கோட அப்பா நடந்துக்கிறது டேங்குக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்ன இவனை மட்டும் இவ்வளோ பேம்பர் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு தான் பெட்டில் போய் உட்காரலான்னு பார்க்குறான். பட் ஆனால் அவன் அப்படி நின்றுட்டுருக்கான். இப்போ டேங்கும் அதை பார்த்துட்டு, என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது டேங்கும் சோஃபாலேருந்து எழுந்துட்டு பெட்டுக்கிட்ட போயிட்டு லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பெட்லேருந்து ஒரு பெட்ஷீட்டையும் பில்லோவும் தான் எடுத்து சோஃபா கிட்ட போடுறான். நீ சோஃபாவில் படுத்துக்கோ, நான் பெட்டில் படுத்துக்கிறேன். சரிங்க சரி
அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் போய் சோஃபாவில் படுத்துக்கிறான். டேயாங்கும் பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே மிட் நைட்டில் தான் காட்டுறாங்க. ஏதோ சத்தம் கேட்குது. டேயாங் டக்குன்னு பெட் லேம்பை தான் ஆன் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டு மறுபடியும் தூக்கத்துலேயே எழுந்து மறுபடியும் சோஃபா மேலே படுத்துக்கிறான். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஜங்குக் ஒழுங்காக அதில் படுக்காமல் கீழே கீழே விழுந்துடுறான். இப்போ அப்படி ரொம்ப நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டேங்க் தான் ஒரு மாதிரி முழிப்பு வருது. லேம்பை தான் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான்னு திரும்பி பார்த்தா ஜங்குக் கீழே நல்லா காலையில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் தான் படுத்துட்ருக்கான். இப்போ அதை பார்த்துட்டு டக்குன்னு டேங் எழுந்து போய் ஜங்குக் கிட்ட, ஏய் ஜங்குக் ஜங்குக் எழுந்துரு ஜங்குக். என்னாச்சுங்க என்ன வேணும்? ஏன் ஃப்ளோரில் படுத்துருக்க? சோஃபாவில் தானே படுத்துருங்க? ஆமாங்க, நான் சோஃபாவில் தான் படுத்தேன். எப்படி கீழே வந்தேன் தெரியலையே. ஆமாம், டைம் என்ன ஆகுது? டைம் 5:30 ஆகுது. ஐயோ 5:30 ஆகிடுச்சா? சரி, நான் கீழே போகிறேன். நில என்ன இப்படியே போகிறேன்? ஏங்க என்னாச்சு? போ, உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போ. சரிங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் போகிறான். கீழே போனான். டேங்கோட அம்மா தான் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்காங்க. வா ஜங்குக், எழுந்துட்டியா? எழுந்துட்டாத்த. வா. காஃபி டீ எதாவது குடிக்கிறியா? இல்லை, நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன். சரி அத்தை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்லை ஜங்குக், இல்லை வேண்டாம். சாரி அத்தை, நேற்று நடந்தது தெரியாமல் கை தவறி. ஐயோ பரவாயில்ல, ஆக்சுவலாக என் மேலே தான் மிஸ்டேக். நான் தான் கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டேன், நினச்சிட்டு. இல்லை அத்தை, நீங்கள் எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறீங்க? நான் தானே பிளேட்டை உடைச்சேன். சரி இந்த காயை கட் பண்ண தெரியும்ல? தெரியும் அத்தை, எனக்கு நல்லாவே கட் பண்ண தெரியும். கொடுங்க, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் நின்று காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். 2 பேரும் தான் இப்போ நின்று கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. இப்போ டேங் எழுந்து கீழே வரான். கீழே வந்துட்டு டேங் இரு டீ கொடுக்குறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. டேங்கோட அப்பாவும் தான். இப்போது ஜங்குக் தான் 2 கப்பில் டீ வச்சு எடுத்துகிட்டு வந்து டேங்கோட அப்பாவுக்கும் டேங்கிட்டையும் கொடுக்குறான். பட் டேங் வந்து கையில் வாங்காமல் கீழே டேபிளில் தான் பார்க்குறான். இப்போது ஜங்குக்கும் டேபிளில் வச்சுட்டு உள்ளே போகிறான். இப்போ அப்படியே டேங்கும் மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸ் தான் கிளம்பி கீழே வரான். கீழே வந்தால் டேங்கோட அப்பா தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே டேங்க்கு தான் ஜங்குக் சர்வ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு டேங்கோட அப்பா தான் கிளம்பும்போது டேங்கோட அம்மாவை தான் ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. நான் போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தான் டேங்கை பார்க்குறான். டேங்கும் எழுந்து வெளியே போகிறான். ஜங்குக் நின்று பார்த்துட்டே இருக்கான். பட் டேங் எதுவும் பேசலை, திரும்பி கூட பார்க்கல, அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். இது ஜங்குக் பார்த்தோன்னா ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போது டக்குன்னு டேங்கோட அம்மா தான் ஜங்குக் கிட்ட வந்து, ஜங்குக் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நிற்கிறேன்? ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை. என்ன? அது ஜங்குக் டேங்க்கு இந்த மேரேஜ் பேசுனதே கொஞ்சம் பிடிக்கல. அவனை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணி வச்சோம். ஏன்னா அவனுக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தானா நாங்கள் தான் அவங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணி வச்சார், சரியா? ஸோ அதனால் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் போ சரியாயிடும், சரியா? சரிங்க அத்தை, சரி. சரி வா, இவன் சாப்பிடுவான். வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது டேங்கோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. டேங் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டேங் கிட்ட தான் ஒரு பர்சன் வந்து, என்னடா மச்சான் வீட்டில் வேலை பார்ப்பேன்னு பார்த்தா இங்கேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஜிமினோ ரொம்ப ஓடிடுவேன். சரிண்ணா, சரி. என்ன ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா? வா, காஃபி ஷாப் போகிறீங்க, போய்ட்டு காஃபி குடிச்சிட்டு வரலாம். இல்லை நான் வரல, ஒர்க் இருக்குது. என்னடா வா போகலாம், ஜிமினா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா, ஜிமின், டேயாங் 3 பேரும் தான் காஃபி ஷாப் போய் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. இப்போ சுகா தான், டேயாங் என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்? என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா என்ன? ஐயோ தெரியும். இப்போ அதனால என்ன, அதான் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுங்க. அதான் பிரச்சனை. வெறி ஆகுது, வீட்டில் இருக்கவே கடுப்பாகுது. என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே டென்ஷன் ஆகுதுடா.
சரிடா மச்சான், சரி விடு, சரி விடு, இதை பற்றி பேச வேணாம், விடு, போ சரியாயிடும். எங்கே சரியாக போகுது, என்ன பண்ணுறேன்னே தெரில, ஒரே வெறுப்பாக இருட்டிட்டாக இருக்குது. பிடிக்கவில்லடா மச்சான், வில்லேஜ் பையன்டா அவன், பார்த்தாவே கடுப்பாகுது. ஒரு மாதிரி எதுவுமே சரியில்லடா, ஏதோ ஒரு மாதிரி. சரிடா விடுறா, டென்ஷன் ஆகுது, விடு, அப்புறம் பேசலாம், விடு, காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் காஃபி ஷாப்பில் இருந்தால் கிளம்பி மறுபடியும் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே ஒர்க் முடிச்சுட்டு டேங் தான் வீட்டுக்கு போகிறான். ஜங்குக்கு தான் வெளியே நின்று செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது டேங்கை பார்த்த உடனே வாங்க கொடுங்க நான் பேக் எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங்கும் ஜங்குக்கு தான் உள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு கொடுங்க நான் கலட்டுவா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங்கும் கோட்டெல்லாம் கழட்டிட்டு உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். ஜங்குக்கு தான் ரூமில் உட்காந்துட்டு ஒரு மாதிரியாக நெய்யில் பைட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போது டேங் தான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரான். டேங் ஒரு டவல் மட்டும் தான் ரேப் பண்ணியிருப்பான். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் அவன் ஐயை தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இதை டேங் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க பண்ணி தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போது கீழே தான் போகிறான். கீழே போயிட்டு இப்போது ஜங்குக்கு தான் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து டேங்கிட்ட தான் கொடுக்க போகிறான். டேங் இப்போ வாங்க போகிறான். பட் ஆனால் ஜங்கு டக்குன்னு டேபிளில் வச்சுட்டு அவன் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிடுறான். இதை டேங் பார்த்துட்டு என்ன எப்பவும் கையில் தானே கொடுப்பான், இப்போ நான் கீழே வச்சுட்டு போகிறான், சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் எடுத்து குடிச்சிட்ருக்கான். இப்போது டேங்கோட அப்பா தான் வீட்டுக்குள்ளே வர்றாரு. இப்போது டேங்கோட அம்மா தான் அதை பார்த்துட்டு டேங்கோட அப்பா கிட்டே போயிட்டு அவர் பேக்கை வாங்கிட்டு கோட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு வாங்க வந்து உட்காருங்க, வாங்க நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. டேங்கோட அம்மாவும் காஃபி எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சோஃபாவில் உட்காந்து அவர் ஆஃபீஸில் நடந்தது சில இன்சிடெண்ட் பற்றி சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஜங்குக்கு அங்கே கிச்சனோட செவரில் தான் ஒரு மாதிரி சாஞ்சி நின்று பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இதை டேங் பார்த்துட்ருக்கான் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. இப்போது டேங் தான் எழுந்து ரூமுக்கு போகிறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரிப்பா நீ போ, நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூப்பிட்றேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்கும் எழுந்துச்சி ஸ்டடி ரூமுக்கு தான் போகிறான். இப்போது டேங்கோட அம்மா தான் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்கு சொல்லுங்க அத்தை, போ நீ போ. என்னத்த போடா மேலே போ. சரிங்க அத்தை. டோரு தான் நாக் பண்ணுறான். இப்போது டேங்கும் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். என்ன வேணும்? இல்லைங்க அது ஒன்றும் இல்லைங்க. உள்ளவா. இப்போது ஜங்குக்கும் உள்ளே போயிட்டு அங்கே வாஷ் பண்ண துணியெல்லாம் தான் வச்சுருப்பான். அதெல்லாம் எடுத்து இப்போ ஃபோல்ட் தான் பண்ணி வச்சிட்ருக்கான். இப்போது டேங்கோடைய ட்ரெஸ்ஸை எடுத்து ஃபோல்ட் பண்ண போக இப்போ டேங் தான் டக்குன்னு ஜங்குக்கோட கையிலேருந்து ட்ரெஸ்ஸை பிடுங்குறான். இப்போது பிடுங்கின ஃபோர்ஸில் ஜங்குக்கு தான் டக்குன்னு கை ஒரு மாதிரி வலிச்சிருக்கும், லைக் ரெட்டாகவே ஆகிருக்கும் கை. கை நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஒர்க் நானே பார்த்துக்கிறேன், நானே என் ட்ரெஸ்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம். இல்லைங்க அது வந்து நான் அதான் வேணான்னு சொன்னேன்ல. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஓடி போகிறான். ஓடி போயிட்டு இப்போ அவன் கையை தான் பார்க்குறான். அவன் கை ரொம்பவே ரெட் ஆகிடுச்சு. அவன் பிடிச்ச எழுத்த ஃபோர்ஸில் அந்த ட்ரெஸ் தான் லைட்டாக கையை இது பண்ணியிருக்கோம். அவனுக்கு ரொம்பவே வலிக்குது. இப்போது டேப்பை ஓப்பன் பண்ணி அந்த டேப்பில் தான் கையை வைக்கிறான். ரொம்ப எரியுது அவனுக்கு ஒரு மாதிரியா. வலிக்குது, எதுக்கு இப்படி பண்ணுறாரு? துணி தானே ஃபோல்ட் பண்ண போனேன். என்னம்மா இப்போ நான் ஒரு துணியை முடித்தா என்ன ஆகிடுமா? என்ன அவர் துணியை கூடமா தொடக்கூடாது? ஜஸ்ட் ஷர்ட் தானே, அது தொட்டா என்னவா? என்ன சொல்லணும்? ஏன்டா ஜங்கு நீ ஏன் ஃபோல்ட் பண்ணுற? நீ மடிக்காது, இதுக்கப்புறம் அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ளே நின்று கை ஒரு மாதிரியா அழுகிற மாதிரி அழுதுட்டுருக்கான். இப்போது டேங் தான்
ரெஸ்ட் ரூமோட டோரை தான் நாக் பண்ணுறான். என்ன பண்ணுறேன், எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வெளியே வா. இதோ வந்துட்டேங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டவலை வச்சு அவன் கையை தொடச்சிட்டு வெளில போகிறான். வெளில போயிட்டு இப்போது ட்ராவை தான் ஓப்பன் பண்ணி ஆயில்மெண்ட் தான் தேடிட்டுருக்கான். ஏதாவது இருக்குமா, எதாவது எடுத்து கையில் போடலாம். ஏன்னா அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இப்போது டேங்க ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளில வரான். இவன் தேடிட்டு இருக்கிறத பார்த்து என்ன தேடிட்டுருக்கான், என்ன வேணும்? இல்லைங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேண்டாம். ஏதோ தேடிட்டு இருந்தல, என்னன்னு சொல்லு. இல்லைங்க நான் எதுவும் தேடலை, எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேங்கும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு இப்போது லேப்டாப் தான் எடுத்துச்சு, லேப்டாப்பில் தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேங்கோட அம்மா தான் கீழே நின்றுட்டு டின்னருக்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் சோஃபாவில் படுத்துட்டு இருந்திருப்பான், படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போது டேங் அதை பார்த்துட்டு வா டின்னர் சாப்பிட போகலாம். இல்லைங்க இல்லை எனக்கு பசிக்கலை, நான் வரல, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. என்ன பசிக்கலையா, வா வந்து கொஞ்சமாக சாப்பிடு, அப்புறம் அம்மா எதாவது நினச்சிப்பாங்க. இல்லைங்க அது வந்து உன்னை வான்னு சொன்னேன். வரேங்க போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் தான் டின்னர் சாப்பிட போகிறாங்க. இப்போது ஜங்குக் தான் அவனால் சாப்பிட முடியல, ஏன்னா கை அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அவனோட ஃபிங்கர்ஸ்லாம் லைட்டாக ரெட் ஆகி லைக் கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆகிருக்கும். அவனால் ஃபுட்டே எடுத்து வாயில் வைக்க முடியல, அந்தளவுக்கு வலிக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸாக டேங்க் பிடிச்சி இழுத்துட்ருப்பான் அந்த ஷர்ட்டை. அந்த ஷர்ட்டில் அந்த பட்டன்லாம் தான் லைட்டாக அவன் கையில் லைட் காயமாக இருக்காது, பட் இருந்தாலும் லைட்டாக ரொம்ப ஒரு மாதிரி அடிபட்டிருக்கும் அவன் ஃபிங்கர்ஸ் எல்லாமே. இப்போது டேங்கோட அம்மா அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஜங்குக் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, ஏன் என்னாச்சு, ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், உன் கைக்கு என்னாச்சு? அத்தை அது வந்து ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை. இல்லை ஜங்கு கை என்னாச்சு, ஏன் கை கட்டு? இல்லை அத்தை எதுவும் ஆகலை, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு போதும். என்ன போதுமா, இப்போ தானடா சாப்பிட்டேன், 2 வயது சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இல்லை அத்தை எனக்கு பசிக்கலை, எனக்கு போதும். என்ன போதுமா, சரி சரி நீ போ. இல்லை அத்தை நான் எல்லாத்தையும் கழுவி. பரவாயில்ல ஜங்கு நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் மேலே போகிறான் ரூமுக்கு. இப்போ டயாங்கும் இதை பார்த்துட்டு யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம ஷர்ட்டை எடுத்தனால தான் எனக்கு கையில் எதாவது அடிபட்டுச்சா அப்படின்ட்டு. இப்போது டயாங்கும் மேலே போகிறான். மேலே போயிட்டு எப்பவும் போல் பில்லோவையும் பெட்ஷீட்டையும் தான் எடுத்து சோஃபாவில் போடுறான். போட்டுட்டு சரி படுத்துக்கோ. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் சோஃபாவில் படுக்க போகிறான். டேங் என்ன விஷயம் தெரில. இப்போது ஜங்குக்கிட்ட வந்து ஜங்கு என்னங்க என்னாச்சும் கைக்கு? இல்லைங்க எதுவும் ஆகலை. இல்லை அம்மா கேட்ட மாதிரி கை ஏதோ ஒரு மாதிரியாக வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னாச்சு கையில் எதாவது அடிபட்டுச்சா என்ன? இல்லைங்க இல்லை எதுவும் ஆகலை எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் போய் சோஃபாவில் தான் படுத்துக்கிறான். டயாங்கும் எதுவும் பேசாமல் படுத்துக்கிறான். மறுபடியும் எஸ்டர்டே நைட் நடந்த மாதிரி தான் மறுபடியும் நடுவில் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஜங்குக் தான் கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து தூக்கத்திலே படுத்துக்கிறான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எழுந்திருக்காங்க. ஜங்குக் எழுந்திருக்கும் போதே ரொம்ப பாடி பெயினாக இருக்குது. ஏன்னா அவன் ரொம்ப கீழே விழுந்து எழுந்து படுக்கிறனால அவனால் கம்ஃபர்டபுளாகவே தூங்க முடியல. இப்போது ரொம்ப சீக்கிரமாக எழுந்துடுறான். ஒரு 4:30க்கெலாம் எழுந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வில்லேஜ் சைட்னா மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க, பட் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நேற்றுமே அவன் ஒரு 6க்கு தான் கீழே போயிருப்பான், பட் அப்போ தான் தேங்கோட அம்மா எழுந்து கிச்சனுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதனால் 4:30 தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலே உட்காந்துட்டு ஃபோனில் தான் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக ரொம்ப அவனுக்கு சேடாக இருக்குது. அவங்க வீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஜங்குக்கோட அம்மா சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. அங்கேருந்து அனுப்பும்போதே டயாங்க நல்லா பார்த்துக்கோ, அவன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான், அவனுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே டயாங் தான், அவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட், ஸோ அவன் தான் உன்னை பார்த்துப்பான், நீயே உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்தால் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கும் ஜங்குக்கு. ஏன்னா டயாங்கோட அப்பா அம்மாலாம் ஜங்குக்கிட்ட ரொம்பவே நல்லாவே நடந்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜங்குக்கு எதிர்பார்க்குறது எல்லாமே டயாங்கோட அந்த அன்பு, அவன்கிட்ட நல்லா பேசணும், அவன்கிட்ட அவனோட ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறான். பட் ஆனால் டயாங் அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்க மாட்டான். அவனை ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அவன்கிட்ட பேச மாட்றான், அவனை ஒரு ஆளாகவே மதிக்காமல் இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்து அவங்க ஃபோட்டோவை தான் ஃபோனில் பார்த்துட்ருக்கான். ஃபேமிலி ஃபோட்டோ தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். இப்போது டேங்க்கு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க இப்போ தான் டேங்க் தான் அந்த சைடு திரும்புகிறான். அது ஜங்குக்கு பார்த்த உடனே டக்குன்னு ஃபோனை ஆஃப் பண்ணி மேலே வச்சுக்கிட்டு அப்படியே டக்குன்னு படுத்துக்கிறான். இப்போது டேங்கும் டக்குன்னு எழுந்துட்டு பெட் லேம்பை தான் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்கு கண்ணை மூடி படுத்துட்ருக்கான். பார்த்துட்டு இப்போது அவனும் படுத்து தூங்கிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6 o'clock தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு தான் இன்னும் தூங்கிட்டுருக்கான். டேங் டக்குன்னு வேக்கப் ஆகிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் ஜங்குக்கோட கையை தான் பார்க்குறான். அவன் கையை எடுத்து பார்த்துட்ருக்கான். பார்த்தா அவன் கை ரொம்ப ரெட்டாக இருக்குது, கை லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் தேங்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அப்படியே இப்போ ஜங்குக்கு தான் வேக்கப் பார்க்க போகிறான். டக்குனு டேங் ஜங்குக்கோட கையை விட்டுட்டு அங்கேருந்து தள்ளி போகிறான். இப்போ ஜங்குக்கு எழுந்துட்டு ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது, என்ன பண்ணுறது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாடியை தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே எழுந்திருக்கிறான். இந்த டேங்கை பார்த்துட்டு இப்போ தான் ஜன்னல் பக்கத்தில் தான் போய் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு எழுந்துட்டு எழுந்துட்டிங்களா எங்க நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போ, நான் அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிக்கிறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் போய் குளிக்க போயிடுறான். இப்போ ஜங்குக்கும் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இப்போ கீழே போயிடுறான். இப்போ டயாங்கும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சா ஆஃபீஸ் தான் கிளம்பி ஆஃபீஸுக்கு தான் போகிறான். ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே அன்றைக்கி ஈவினிங் தான் கட்டுறாங்க. வீட்டுக்கு தான் டயாங் தான் ஒரு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு அவங்க அம்மா தான் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ யார்? நான் தான் டயாங். சொல்லுடா, என்னாச்சு? கால் பண்ணியிருக்கேன். அது வந்து ஜங்குக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்க சொல்லுங்கம்மா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அவனை வெளியே கூட்டிகிட்டு போகணும். என்னது வெளியே கூட்டிகிட்டு போறியா? எங்கடா எங்கே? அது எங்கே இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி நடக்குது, அதனால தான். சரிடா சரி, நான் கிளம்ப சொல்கிறேன். சொல்லுடா, அவனுக்கு கொஞ்சம் நல்லா கிளப்பி விடுங்க, நீங்களே ட்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி விடுங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங்கோட அம்மாவும் ஃபோனை வைக்கிறாங்க. இப்போது டேங்கோட அம்மா தான் ஜங்குக்கிட்ட ஒரு ட்ரெஸ் கொடுத்து குளிச்சுட்டு ரெடியாகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போது டேங் தான் வெளியே வந்து ஹார்ன் பண்ணிகிட்ருக்கான். இப்போது லேண்ட்லைனுக்கு தான் கால் பண்ணி ஜங்குக்கு தான் வெளியே வர சொல்கிறான் டேங்கோட அம்மா கிட்ட. டேங்கோட அம்மாவும் ஜங்குக்கு கூப்பிட்டுட்டு டேங் வெளியே வெயிட் பண்ணுறான், நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் வெளியே நடந்து வரான். டேங் ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐயை கூட பிளிங்க் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஏன்னா இங்கே ஜங்குக்கு தான் ஒரு ரெட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு வந்துட்டுருப்பான். அதை பார்த்த உடனே டேங்கே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கான். ஜங்குக்கு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கான். பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கான். டேங் பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கு தான் டேங் கிட்ட போயிட்டு என்னங்க வா வந்து உட்காருவா அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக்கு தான் உட்காரலான்ட்டு போகிறான். இப்போது டேங் தான் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி உட்காரு. என்னங்க பின்னாடி உட்காரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்கார போகிறான். இப்போது டேங்கோட அம்மா தான் வந்துட்டு டேங் அவனே என்ன பின்னாடி உட்கார சொல்கிறேன், முன்னாடி தான் சீட் இருக்குல்ல, முன்னாடி உட்கார சொல்லு. இல்லைம்மா பரவாயில்ல, பின்னாடி உட்காரட்டும், ஃப்ரெண்டு வராங்க அதான். என்ன ஃப்ரெண்டு வந்தால் பின்னாடி உட்கார போகிறான், நீ அவனை முன்னாடி உட்கார வேடா? அத்தை இல்லை அத்தை பரவாயில்ல, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன், அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், பரவாயில்ல அத்தை. ஜங்குக்கு அது வந்து அவன் தான் பின்னாடியே உட்காந்துக்கிறான்றான்ல, பரவாயில்ல விடுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் தான் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது போயிட்டு ஒரு இடத்துல தான் நிறுத்துறான். இப்போது சுகா தான் ஏறுறான். சுகா தான் முன்னாடி உட்காந்துக்கிறான், ஜிமின் பின்னாடி உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு இப்போ 4 பேர் தான் ஒன்றா போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் ஹாய் ஹலோ ப்ரோ அப்படின்னு சொல்லி ஜங்கு கிட்ட தான் கையை கொடுக்குறான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஹலோ என் பேர் ஜிமின், உங்கள் பேர்? என் பேர் ஜங்கு. பேர் நல்லாயிருக்கு, அதுவும் பார்க்கவும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் ஜிமினிங்க.
இப்போது சுகா தான் பார்த்துட்டு ஜிமின் அமைதியாரு. இல்லை சுகா, சும்மா தான்டா பாடுறா, உண்மையுமே அழகாக இருக்கான்ல, க்யூட்டாக இருக்கான்டா பார்க்கவே. டேய் டயாங்கு, இவனையாடா கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, என்ன அழகாக இருக்கான். டேய் ஜிமின், சரிடா மச்சான், சரி. ஜங்கு, சொல்லுங்க அண்ணா. என்ன அண்ணாவா? அண்ணா இல்லைப்பா, ஜிமின் சொல்லு. சரிங்க ஜிமின். இதோ முன்னாடி உட்காந்துருக்கல உன் பேர் சுகா, என்னுடைய என்னுடைய புருஷன். உங்களுடைய புருஷனா? ஹலோ சுகா அண்ணா. மறுபடியும் அண்ணாவா? இல்லை, நான் உங்களை ஜிமின் கூப்பிட்றேன், அவரை சுகா அண்ணாவே கூப்பிட்றேன். அவரை பார்த்தா எனக்கு அண்ணா மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படியா, சரி, என்ன நீ சுகா அண்ணானே கூப்பிடு, சரியா? இல்லை அண்ணான்னு கூப்பிடு, ஓகேவா? சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணுறான். இப்போது டேங் தான் அதை பார்த்துட்டு, பேசுறது போதும், அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லி வண்டி தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே போய் பெரிய ஹோட்டலுக்கு வெளியே தான் நிறுத்துகிறான் வண்டியை. நிறுத்திட்டு இப்போ எல்லோரும் தான் இறங்கி உள்ளே போயிட்டுருக்காங்க. ஜிமினும் சுகாவும் தான் ஒன்றா கைப்பிடிச்சி நடந்து போயிட்டுருக்காங்க. இதை டேங் தான் பின்னாடி நின்று பார்த்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கும் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு தான் டேங்கோட கையை பிடிக்கலான்னு கிட்ட வரான். பட் டேங் டக்குன்னு அங்கேருந்து ஏட்ட போகிறான். இது ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது எல்லோரும் தான் 4 பேர் சேர்ந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஜங்குக் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கான். இப்போது ஜிமின் தான் அதை பார்த்துட்டு, ஏய் ஜங்குக், ஏன்னாச்சு, ஏன் இங்கே நிற்கிறேன், உள்ளே போகலாம். வரேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் தான் உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டு இப்போது சடனாக ஒரு பையன்தான் ஓடி வந்து டேங்கிட்ட வந்து கை கொடுத்து ஹக் பண்ணுறான். ஏய் ஹாய் டேங், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீ எப்படிடா இருக்க? எனக்கு என்ன படி, ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆமாம், இது யார்? இது வந்து உன்னுடைய அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் இங்கே சொல்கிறதுக்கு தயங்குறான். ஜங்குக் யாருன்னு சொல்கிறதுக்கு. ஜங்குக் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரியா அவனுக்கு ஐயெல்லாம் டியராக இருக்குது. ஏன்னா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டக்குன்னு ஜிமின் தான், அது அவனுடைய ஹஸ்பண்ட். ஏன்னா ஹஸ்பண்டா? டேங், உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எங்ககிட்ட சொல்லவே இல்லை. என்ன திடீர்னு இப்படி கல்யாணம்லாம் பண்ணிட்டு வந்தேன்? அதுவே பிடிக்காம ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தான். ஓ, அதானே பார்த்தேன், ஃபோர்ஸ் பண்ணியா? சரி விட, இதனால் என்ன, உனக்கு பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது டக்குன்னு அதை ஜங்குக்கு தான் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டயாங்கும் பார்த்துட்டு, தெரியல, பார்ப்போம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் தான் நடந்து அங்கேருந்து எட்ட போகிறாங்க. இது ஜங்கு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் கண்ணு இந்த டியர்ஸாக வந்துட்டுருக்கு. சடனாக ஜிமின் பார்த்துட்டு, ஏய் சுகா, ஜங்கு பார்க்க ரொம்ப ஏதோ ஒரு மாதிரியாக இருக்காண்டா, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் தான் ஜங்கு கிட்ட வரான். வந்துட்டு, ஏய் ஜங்கு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? ஒன்றும் இல்லை ஜிமின், அது வந்து, ஏய் என்னாச்சு, இங்கே கொஞ்சம் அப்படி தான் அவங்க அது நார்மலாக பேசுனாங்க, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காது, ஜஸ்ட் ஃபன் பண்ணுறதுக்காக பேசினாங்கடா, நீ எதுவும் நினச்சிக்காது. சரி ஜிமின், சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த பார்ட்டியும் நல்லா போயிட்டுருக்கு. எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு தான் ஒரு சைடாக நின்றுட்டு ஆரஞ்ச் ஜூஸ் தான் குடிச்சிட்ருப்பான். ஜிமினும் பக்கத்தில் நின்றுட்டுருப்பான். 2 பேர் தான் ஜூஸ் குடிச்சிட்ருப்பாங்க. பட் ஜிமின் ஆல்கஹால் தான் சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக்கு தான் குடிச்சிட்ருக்கான் ஜூஸு. ஸோ இப்போ அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு இப்போது எல்லோரும் டான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இங்கே ஸ்டேஜில் காட்டினா டயாங்கும் அந்த பையனும் தான் 2 பேரும் நின்று ஒன்றா க்ளோஸாக ஆடிட்டுருக்காங்க. இதை ஜங்குக்கும் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, என் புருஷனை அப்படி தொட்டுட்ருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா கோவமாகவும் ஒரு மாதிரி ஜலசாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. அவருக்கு தான் என்னை பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இங்கே ஜிமின் தான் அதை பார்த்துட்டு டக்குன்னு டேங் கிட்ட தான் போயிட்டு, டேங் என்னடா பண்ணுற, என்ன பண்ணுறேன் பார்த்தா தெரில, டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அதான்டா அதையாண்டா இவன் கூட பண்ணிகிட்ருக்க, உன் புருஷன் அங்கே இருக்கான்டா, அவன் கூட பண்ணல. ஆ புருஷனா? யார் சொன்னா? என்ன யார் சொன்னா? என்னடா பேசுகிற? புருஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ கல்யாணம் பண்ணோம் அவ்வளோதான். முதல்ல இங்கேருந்து கிளம்பு, டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், தெரியல, டிஸ்டர்ப் பண்ணாது. என்னது அப்படின்னு சொல்லி ஜிமின் பார்த்துட்ருக்கான். இப்போ டக்குன்னு சுகா தான் ஜிமின் கிட்ட வந்து, ஜிமின் பார்க்கலாம். சுகா இவனை பாரு, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. ஜிமின் வா போகலாம், நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் பேட்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமின் கிட்ட தான், ஜிமின் நீ என்னடா பண்ணுற? இல்லை சுகா அங்கே பாரு, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு, அவன் கூட போயிட்டான். டேய் நம்ம என்னடா பண்ண முடியும், அவனுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, உனக்கு பார்த்தா தெரியலையா? அது புரியுதுடா, தெரியுது, அதுக்குன்னு இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவனை பாருடா, அவன் பார்க்க குழந்த மாதிரி இருக்கான்டா, அவன்கிட்ட போய் அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல, ஜஸ்ட் அவங்க பேசுனதே அவன் எப்படி எடுத்துக்கிட்டான் பார்த்தியா? அவன் அழுதான்டா, நான் அதை பார்த்தேன், அவன் கண்ணுலேருந்து தண்ணி வந்துச்சு. சரி வந்துச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? அதுவும் சரிதான், நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு டயாங்கும் ஜங்குக்கும் பிரிஞ்சு இருக்கிறதே சந்தோஷம்தான். பிகாஸ் அப்போ தான் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பாரு, ஜங்குக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, டயாங்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை சுகா, எனக்கு தெரிஞ்சு ஜங்குக்கு ஓகே தான், டயாங் தான் அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அது தெரியுதுடா, சரி விடு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த பார்ட்டியும் முடியுது. இப்போ 4 பேர் தான் மறுபடியும் காரில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போது சுகா தான் டயாங்கை பார்த்துட்டு, ஏய் டயாங், சொல்லு சுகா, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எல்லோரும் இப்போ சுகாவோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருப்பாங்க, ட்ராப் பண்ண வந்திருப்பான். இப்போது டயாங்கு இறங்கி கீழே போகிறான். டேய் தயாங், என்னடா பண்ணுற, என்ன அப்படி பண்ணுற? என்ன நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணலையா? டேய் உன் புருஷன் இங்கே இருக்கும்போது நீ ஏன்டா அவன் கூட போய் டான்ஸ் பண்ணுற, டிவோர்ஸ் பண்ணுற, அப்படி இப்படி எதோ பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு அது கஷ்டமாக இருக்கும்டா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியுமா? இல்லை எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் தான் வரான். ஏய் தயாங்கா, என்னடா என்ன நினச்சிட்ருக்குறேன்? ஃபுல்லாக பிடிச்ச மாதிரி இருக்கவனா கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து நான் ஃப்ரீ ஷோ காட்டிகிட்ருக்கேன், வேறு எவன் கூட ஏன் அப்படின்னு சொல்லி வளரிக்கிட்டு இருக்கான். இங்கே சுகாவும் ஜிமின் அமைதியாக நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ சும்மா இரு சுகா, பார்த்தியா என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு? பாவுண்டா, அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருடா, குழந்த மாதிரி இருக்கான், பச்சை மண்ணுடா அவன். அவனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து, ஐயோ பாவம்டா அவன். டேய் தயாங்கா, ஏன்டா அப்படி பண்ணுற? அவனோட அவனை கேட்டான் கல்யாணம் பண்ணுன்னு, நீங்களாக தானடா கல்யாணம் பண்ணுங்க, நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட, அவனை ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமினும் வளரிக்கிட்டு இருக்கான். இப்போ சுகா தான் ஜிமினை பிடிச்சி, டேம் நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ கிளம்பி டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இப்போது டயாங்கும் உள்ளே வந்துட்டு காரில் உட்காந்துட்டு இப்போது காரை தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே டயாங் இதையும் யோசிச்சுக்கிட்டே அமைதியாக கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கான். பின்னாடி ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி தலையை கீழே தொங்க போட்டுட்டு அவனுக்கு இன்னுமே அழுக ஸ்டாப் ஆகலை, இன்னுமே அழுதுகிட்டே வந்துட்டுருக்கான். இப்போது வீட்டுக்கிட்ட தான் வந்து நிறுத்திட்டு, ஏய் ஜங்கு வீடு வந்துடுச்சு இறங்கு. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போது இறங்கி தான் உள்ளே போகிறான். இப்போது டயாங்கோட அம்மா தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா என்ன பார்ட்டி முடிய, சரி வா வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது டயாங் தான் பின்னாடி வந்துட்டு, இல்லைம்மா அங்கேவே சாப்பிட்டு தான் வந்தோம், நான் அவங்கள தூங்க தானே சொன்னேன், நீங்கள் போங்க, நீங்கள் போய் தூங்க, நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம், நாங்கள் ரூம் போகிறோம். ஓ அப்படியா, சரிடா சரி நீங்கள் போங்க, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டயாங்கோட அம்மாவும் போயிடுறாங்க. இப்போது டயாங் தான் உள்ளே போகிறான். இப்போது ஜங்குக்கு பார்த்திங்கன்னா அங்கே வெளியே இருக்க அந்த ஃபிஷ் டேங்க் கிட்ட தான் நின்று ஃபிஷ்ஷை தான் பார்த்துட்ருக்கான். டயாங் திரும்பி பார்த்துட்டு, ஜங்கு தூங்க வரலையா? இல்லைங்க நீங்கள் போங்க, நான் வரேன் கொஞ்ச நேரம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டயாங்கு மேலே போயிடுறான். ஜங்குக்கு தான் வெளியே நின்றுட்டு அந்த ஃபிஷ்ஷை
வெளியே நின்று டச் பண்ணிவிட்டு அந்த ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் கையை மூவ் பண்ண ஒரு ஃபிஷ்ஷு அவன் கைக்கிட்டே ஓடி ஓடி வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஸ்மைல் பண்ணிகிட்டே இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். நானாக கேட்டேன் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, இவராக தானே பண்ணார். ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க? என்னை டிவோர்ஸ் பண்ணிடுவாரா? நான் இப்போ அவருக்கு வேணாமா? நான் இப்போ என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டுக்கு போயிடுவா? நான் என்னோடய வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் நின்று அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போது டேங் தான் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னும் ஜங்குக் வரலன்னு வெளியே வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் பார்த்தா இன்னும் அந்த ஃபிஷ் டேங்கிட்ட தான் நின்று ஒரு மாதிரி பேசிக்கிட்டே அழுதுகிட்டும் நின்றுட்டுருக்கான். இப்போது டேங் இதை பார்த்துட்டு, ஜங்கு இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? வா தூங்கலாம், டைம் ஆகுது. இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயெல்லாம் தொடச்சிட்டு இப்போ தான் மேலே போகிறான். மேலே போயிட்டு இப்போது டேயாங் எப்போவுமே பில்லோ எல்லாம் பெட்ஷீட் இதெல்லாம் எடுத்து கொடுப்பான். இப்போது ஜங்குக்கே போய் பில்லோ பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு கீழே போடுறான். கீழே போட்டு கீழே படுக்க போகிறான். இப்போது டேயாங் அதை பார்த்துட்டு, ஏய் ஜங்கு என்னாச்சு? சோஃபாவில் படு, ஏன் கீழே படுக்கிறேன்? அது இல்லைங்க, நான் மேலே படுத்தாலும் கீழே விழுந்துடுறேன்னா அதனால் எனக்கு உடம்பு வலிக்குது, ஆனால் நான் கீழே படுத்துக்கிறேங்க. என்ன கீழே படுக்கிறியா? கீழே ரொம்ப சில்லுன்னு இருக்கும், மேலவே படு. இல்லைங்க, நான் வீட்டிலலாம் கீழே தான் படுத்துப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கீழேயே படுத்துக்கிறேங்க. அங்கே அங்கே நார்மலாக இருக்கும், இங்கே நான் ஏசி போட்டிருப்பேன், தர ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், நான் மேலே படுன்னேன். அது சரிங்க, சரி நான் மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கிழந்து சோஃபாவில் தான் போய் படுத்துக்கிறான். டேயாங்கும் பெட்டில் படுத்துக்கிறான். இப்போது எப்போவுமே நடக்கிற மாதிரி தான் நைட் அவன் கீழே விழுவான், மறுபடியும் எழுந்து மேலே படுத்துப்பான், மறுபடியும் கீழே விழுந்து மேலே படுத்துக்கிறது, அதே மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஜங்குக்கு சுத்தமாக தூக்கமே வரல. மிட் நைட்லேயே எழுந்து உட்காந்துட்டு மறுபடியும் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ தான் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி டியரேச்சோட பார்த்துட்டு, அம்மா அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்களை எனக்கு பார்க்கணும் போல இருக்குது, உங்ககிட்ட வரணும் போல இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, எனக்கு உங்களை பார்க்கணும், உங்களை ஹக் பண்ணிக்கணும், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மாதிரி பேசிகிட்டே உட்காந்துட்ருக்கான். இப்படியே அன்றைக்கி நைட் ஸ்கிப் ஆகுது. இப்போது நிச்சயம் மார்னிங் தான் எழுந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான் அங்கே இல்லை. டேயாங் பார்க்குறான், எழுந்து டைம் பார்க்குறான். டைம் பார்த்தா ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே இவனை எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க கண்டினியூ பண்ணுறான். இப்போது ஜங்குக் காட்டணும்னா ஜங்குக் தான் கீழே வெளியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அவன் குக் பண்ணி வச்சுட்டு வெளியே தான் கார்டனுக்கு போயிட்டு தண்ணி விடலான்ட்டு செடிக்கு எல்லாத்தையும் தண்ணி விட்டுட்ருக்கான். இப்போது டேங்கோட அம்மா தான் எழுந்து வந்து கிச்சனுக்குள்ளே பார்க்குறாங்க. பார்த்தா சமைச்சு எல்லாம் முடிச்சாச்சு. வெளியே போய் பார்த்தா ஜங்குக் தான் வெளியே செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். இப்போ டேங்கோட அம்மா தான், ஜங்கு என்னாச்சு இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துட்டேன்? அத்தை அது எனக்கு தூக்கம் வரல அத்தை, அதான் எழுந்துட்டேன் சீக்கிரமாகவே. சரி நீ தண்ணி விட்டுட்டு வா செடிக்கு, நான் உள்ளே போகிறேன், போய் காஃபி கொடுக்குறேன். சரிங்க அத்தை நீங்கள் போங்க. நீயும் வா உனக்கு கொடுத்துறேன். சரிங்க அத்தை இதோ வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செடிக்கு தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். இங்கே டேயாங்கும் மேலே இருந்து எழுந்து கீழே தான் இறங்கி வரான். இப்போது டேயாங்கோட அம்மா தான் டேயாங்கோட அப்பாவுக்கும் டேயாங்கும் தான் டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேர் தான் குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்டு டேயாங்கோட அப்பா தான் ஆஃபீஸ் கிளம்ப போகிறாரு. இன்றைக்கி ஆக்சுவலி டேயாங்க்கு லீவ், வீட்டில் தான் இருப்பான். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் போகலை. இப்போது ஜங்குக்கு தான் வெளியே தண்ணிலாம் ஊற்றிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு சோஃபாவில் தான் வந்து உட்கார போகிறான். பார்த்தா டேயாங் அங்கே உட்காந்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு உட்காராமல் எழுந்து கிச்சனுக்குள்ளே தான் போகிறான். போயிட்டு அத்தை ஏதாவது வேணுமா, ஏதாவது பண்ணவாத்த
எதுவும் வேணாம், அதான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டியே, எந்த வேலையும் இல்லை, இந்தா நீ டீ குடி. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீயை வாங்கி ஜங்கு குடிச்சிட்ருக்கான். குடிச்சு முடிச்சுட்டு ஜங்கு சொல்லுங்க அத்தை. இந்தா இதை எடுத்துகிட்டு போய் டேங்கிட்ட கொடு. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டீ எடுத்துகிட்டு வந்து டேங்கிட்ட கொடுக்க போகிறான். இப்போது டேங்க் வாங்க போகிறான். சடனாக இப்போது ஜங்கு டேபிளில் வைக்கிறான். இப்போ டேங்க் அதை பார்த்துட்டு, ஏன் டேபிளில் வைக்கிறான், கையில் கொடுக்க மாட்டியா? இல்லைங்க, அது வந்து நீங்கள் உங்களுக்கு கையில் தான் கொடுத்தா பிடிக்காதே. என்ன பிடிக்காதா? யார் சொன்னா? இல்லைங்க, எப்பவும் நீங்கள் டேபிளை பார்ப்பீங்க, நானும் டேபிளில் வச்சுட்டு போயிடுவேன்ல, அதாங்க. சரி போ. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் போகிறான். டேங்கும் அந்த டீ எடுத்து குடிச்சிட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் தான் காட்டுறாங்க. எல்லோரும் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கு இப்போ மேலே போகிறான். ரூமுக்கு போயிட்டு ஜங்குக்கு ரொம்பவே போர் அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரூமில் இருக்க கபோர்டு, அந்த ட்ராஸ் எல்லாத்தையும் தான் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் சும்மா பார்த்துட்ருக்கான். இப்போது ஒரு ஃபைல் தான் கீழே விழுது. அதில் இருக்க பேப்பர்லாம் தான் கீழே விழுந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வைக்கலான்னு போகும்போது ஒரு ஃப்ளவர் வாஷை தான் தெரியாமல் தட்டி விட்டுறான். அது இந்த பேப்பர் மேலே இப்போ விழுந்துருது. இப்போது அந்த பேப்பரெல்லாம் நல்லா வெட்டாயிடுது. இப்போது டோர் தான் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. பார்த்தா டேங் தான் உள்ளே வந்திருப்பான். இப்போ இதை பார்த்துட்டு, ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்க, என்னடா பண்ணுற? இல்லைங்க, அது வந்து தெரியாமல் முதல்ல நகர் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் டேங்க் பிடிச்சி தள்ளுறான். இப்போது டேங்க் தள்ளினதில் ஜங்குக்கு போய் விழுந்திருப்பான். அவன் கையில் அந்த கிளாஸ் உடஞ்ச பீசஸ்லாம் குத்திருக்கும். இப்போது கை வலிக்குது. அப்போ வாயை மூடு, எதுக்கு சத்தம் போட்டுட்ருக்க, என்ன பண்ணி வச்சுருக்க, ஏன் அப்படி பண்ணுற? எப்போ பாரு எதை எடுத்தாலும் ஏதாவது ஒன்றை உடைக்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும், அதானே உன் வேலை? இல்லைங்க, அது வந்து தெரியாமல். வாயை மூடுன்னு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. முக்கியமான ஃபைல் இது, எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபைல் இப்படி பண்ணிட்டேன். இதை ரெடி பண்ணால் இன்னும் எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா? இன்றைக்கி லீவ் போட்டும் கடவுளை உன்னை வச்சுக்கிட்டு தயவு செய்து ஏட்டே போ. இல்லைங்க, தெரியாமல். உன்னை பேசாதேன்னு சொன்னேன் நான். எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிவிட்டு உன்னை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. உன்னை பாரு எப்படி நீயும் உன்னோட பிஹேவியரும் சுத்தமாக பிடிக்கல. தயவு செய்து ஏட்ட போகுது. எப்போ என்னை வாழ்க்கையை விட்டு போகணுருக்கு எனக்கு. என்னங்க ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன ஏன் அப்படி பேசுகிறேன்னா, உன்னை பாருடா, உன்னை பார்த்தாவே தயவு செய்து வெளியே போ. முதல்ல முடிஞ்சா என் லைஃப்பை விட்டு சீக்கிரம் வெளியே போ முதல்ல இங்கேருந்து. நான் போகிறேன் அழுதுகிட்டே வெளியே ஓடி போகிறான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஜாகியா.